அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 எண்ணியல் பாடத்தில் பயிற்சி 1.1 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 4, கீழ்காணும் தசம எண்களை இரு தசம இட திருத்தமாக மாற்றுக. 4வது கணக்கில் 3 தசம எண்கள் கொடுத்துருக்காங்க. முதல் தசம எண் 87.755, இரண்டாவது தசம எண் 301.513, மூன்றாவது தசம எண் 79.997. முன்னாடி கணக்கில் கொடுக்கப்பட்ட தசம எண்களை ஒரு தசம இட திருத்தமாக மாற்றணும். ஒரு தசம இட திருத்தம் அப்படின்னா 10ல் ஒன்றுகள் இடமதிப்பு. இந்த கணக்கில் இரு தசம இட திருத்தமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இரு தசம இட திருத்தம் அப்படின்னா 100ல் ஒன்றுகள் இடமதிப்புக்கு முழுமையாக்கணும். இந்த 3 தசம எண்களையும் 100ல் ஒன்றுகள் இடமதிப்புக்கு முழுதாக்கணும். அப்படின்னா அந்த இடமதிப்புக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கணும். அண்டர்லைன் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டிஜிட் பார்க்கணும். 5ஐ விட குறைவாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அண்டர்லைன் பண்ணதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாம் 0 ஆகிடும். 5ஐ விட பெரிதாக இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு நேராக 1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இரு தசம இட திருத்தம் என்பது 100ல் ஒன்றாம் இடத்தினை குறிக்கிறது. 100ல் ஒன்றுகள் இடமதிப்பை அடிக்கோடிட்டு வலதுபுறம் உள்ள எண்ணை 5 உடன் ஒப்பீடு செய்ய வேண்டும். முதல் தசம எண் பாருங்கள், 87.755. தசம புள்ளிக்கு வலதுபுறமாக இருக்கிறது தான் தசம எண் பகுதி. ஃபஸ்ட்டு டிஜிட் 10ல் ஒன்றுகள், அடுத்தது 100ல் ஒன்றுகள், அடுத்த இடமதிப்பு 1000ல் ஒன்றுகள். நாம் 100ல் ஒன்றுகள் இடமதிப்புக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கணும். அண்டர்லைன் பண்ணிவிட்டு வலதுபுறமாக இருக்கிற எண்ணை பார்க்கணும். 5 அப்படின்னு இருக்குது. 5 5க்கு சமமாக இருக்குது அப்படின்னா அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு கீழே 1 ஆட் பண்ணிக்கணும். 87.75 அதுக்கு கீழே 1 ஆட் பண்ணிக்கலாம். 87.76 அப்படின்னு கிடைக்கும். அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் வலதுபுறமாக இருக்கிற டிஜிட் எத்தனை இருந்தாலும் அதை நம்ம ஒமிட் பண்ணிடணும். உடனடி வலதுபுறத்தில் இருக்கிற டிஜிட் 5 அல்லது 5ஐ விட பெரிதாக இருந்தால் 1 கூட்டிக்கணும். 5ஐ விட குறைவான மதிப்பாக இருக்கும்போது எதையும் கூட்ட தேவையில்லை. வலதுபுறமாக இருக்கிறது அனைத்துமே கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். முதல் கணக்குக்கான ஆன்சர் பாருங்கள். 87.755 இரு தசம இட திருத்தம் 87.76 ஆகும். இரண்டாவது தசம எண் 301.513. 100ல் ஒன்றுகள் இடமதிப்புக்கு முழுமையாக்கணும். ஸோ அதுக்கடியில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். வலதுபுறத்தில் இருக்கிற எண் 3 என்பது 5ஐ விட குறைவான மதிப்பு. ஸோ அண்டர்லைன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற வலதுபுறத்தில் இருக்கிற அனைத்து டிஜிட்ஸுமே 0 ஆகிடும். இப்போ 301.51 மட்டும்தான் இருக்கும். 301.513 இரு தசம இட திருத்தம் 301.51 ஆகும். மூன்றாவது தசம எண் 79.997. 100ல் ஒன்றாம் இலக்கத்திற்கு முழுமையாக்கணும். ஸோ அதுக்கடியில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர் 7 அப்படிங்கிறது 5ஐ விட பெரிய மதிப்பு. ஸோ அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு கீழே 1 ஆட் பண்ணிக்கணும். 79.99 அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் வலதுபுறமாக எவ்வளோ டிஜிட்ஸ் இருந்தாலும் அதை நம்ம எழுதக்கூடாது. 1 ஆட் பண்ணிக்கலாம். 0008. மூணாவது கணக்குக்கான ஆன்சர் பாருங்கள். 79.997 இரு தசம இட திருத்தம் 80 ஆகும். பயிற்சி 1.1 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.